தமிழ்ச்சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். நீங்கள் எந்த டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறோம். நாட் ஓன்லி கிரிமினல், சிவில், உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நீங்கள் கேட்கலாம். அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ பவர் டு ஹோல்ட் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் தென் வந்து நம்ம விட்னஸ், தட் இஸ் சம்மன் அனுப்புறது, ரெக்கார்டிங் ஆஃப் த விட்னஸ், இது மூணுமே வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். செக்ஷன் 159 பவர் டு ஹோல்ட் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் தென் 169 லைக் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஆஃபீஸர் வந்து என்ன வந்து சம்மன் அனுப்பணும். ஸோ அந்த சம்மனுக்கு யாருக்கெல்லாம் வந்து அந்த எலிஜிபிள், தட் இஸ் வந்து யாரை வந்து சம்மன் அனுப்பாமல் டைரெக்டாக போய் விசிட் பண்ணி அவங்கக்கிட்ட அந்த விட்னஸ் ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணணும். 161 விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஸோ இது எல்லாமே தான் இந்த சிஆர்பிசி செக்ஷன் 159 to 161 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் தான். ஸோ யார் வேணாலும் இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு எந்த டீட்டெயில்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கான ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த 159 பவர் டு ஹோல்ட் இன்வெஸ்டிகேஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா பை மெஜிஸ்ட்ரேட். என்ன சமயத்தில் இந்த இன்வெஸ்டிகேஷனை ஸ்டாப் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஒருவேளை வந்து ப்ரொசீடிங் வந்து டைரெக்டாக கோர்ட் இன்வெஸ்டிகேஷனில் அதுக்கு தேவையான இன்வெஸ்டிகேஷன் வந்து இருக்கலாம், இல்லை அந்த கம்ப்ளைண்ட் வித்ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கலாம் கோர்ட்டில். பிகாஸ் வந்து இது வந்து காம்பவுண்டபிள் ஆஃபென்ஸோ இல்லை வித்ட்ராவல் ஆகுதோ அந்த கம்ப்ளைண்ட். ஸோ அந்த ப்ரொசீடிங் ஸ்டாப் பண்ணுறாங்க, இல்லை தற்சமயம் வேறு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு கோர்ட் டைரக்ஷன் வந்து கொடுக்க போகிறாங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு சூழ்நிலையில் கோர்ட்டோட தீர்மானத்துக்கு ஹோல்ட் பண்ணணும் இந்த பர்டிகுலர் இன்வெஸ்டிகேஷனை மெஜிஸ்ட்ரேட்டு, தட் இஸ் ஜட்ஜ் வந்து நினைக்கிறாருன்னு சொன்னால், ஸோ அவர் வந்து இந்த செக்ஷன் மூலமா அந்த பர்டிகுலர் இன்வெஸ்டிகேஷனை ஹோல்ட் பண்ண முடியும். தட் இஸ் வந்து போலீஸ்க்கு அவர் வந்து ஆர்டர் பண்ண முடியும். அதன் மூலயமா அந்த பர்டிகுலர் இன்வெஸ்டிகேஷனை ஹோல்ட் பண்ணலாம். அதுக்கான ரீசன் என்னன்றதை ரெக்கார்ட் பண்ணி அதுக்கான ரீசனையும் அவர்கள் தெரிவிப்பார்கள். ஸோ இது 159. பட் இந்த 159ம் நீங்கள் நார்மலாக, அதாவது பவர் ஆஃப் த போலீஸ் வந்து நம்ம வந்து பார்த்துக்கிறோம். இதில் வந்து ஜென்ரலாகவே எல்லா இன்வெஸ்டிகேஷனையும் வந்து கோர்ட் வந்து ஸ்டாப் பண்ண முடியுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஸோ எந்த இன்வெஸ்டிகேஷனை ஹோல்ட் பண்ணோம் அதுக்கான வேலிடான ரீசன் என்னன்றதையும் ஸோ மெஜிஸ்ட்ரேட் தரப்பில் அந்த தட் இஸ் வந்து ஆர்டரில் அதுக்கான தெளிவான டீட்டெயில் வந்து அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷனை மட்டும்தான் ஹோல்ட் பண்ணுவாங்க. 160 பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் போலீஸ் டு கால் த விட்னஸ் பை சென்டிங் த சம்மன். சம்மன் யார் எந்த ஒரு குற்றத்துக்கு யார் வந்து விட்னஸாக வந்து அந்த பர்டிகுலர் குற்றத்துக்கு சாட்சி சொல்ல வரார்களோ அவர்களுடைய டீட்டெயில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் அந்த ரெக்கார்டில் இருக்கும். ஸோ இன்வெஸ்டிகேஷன் டைமில் வந்து அந்த விட்னஸை வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ கால் பண்ணி அந்த விட்னஸ் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் செய்யணும். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ ஆகிட்டுருக்கு அப் டு த இன்வெஸ்டிகேஷன். அவங்க கம்ப்ளீட் ஃபைனல் சார்ஜ் ரெடி பண்ணுற வரைக்கும் ஸ்டேஷனில் இந்த ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணப்படும். ஒருவேளை வந்து லெஸ் தென் 15 இயர்ஸ் 16 இயர்ஸ் ஏஜ் லிமிட் இருக்கிற ஆட்கள், தட் இஸ் வந்து சைல்டு, இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க, அண்ட் தென் அபோவ் 65 இயர்ஸ் ஓல்டு இருக்கிறவங்க ஃபீமேல், இவங்களுக்கு வந்து இந்த சம்மன் அமைச்சு அவங்க வந்து ஸ்டேஷனுக்கு வர வச்சு விட்னஸ், தட் இஸ் வந்து விட்னஸ் ரெக்கார்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அவர்களை வந்து போலீஸ் வந்து நேர்லேயே சந்திக்கலாம். அவர்கள் இருக்கிற இடத்துக்கும் சரி, இல்லை அவர்கள் எங்கே சொல்கிறாங்களோ கம்ஃபர்டபுள் பிளேஸில் கூட அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து தெளிவாக வந்து 160 வந்து சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் ரீசனபிள் எக்ஸ்பென்சஸ் ஃபார் த விட்னஸ் கிளைம் பண்ணணும்னாலும் அதுக்கும் வந்து இவங்க அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து 160 செக்ஷன் 1 and 2, தட் இஸ் சப்செக்ஷன் 1 and 2ல் சொல்லியிருக்காங்க. இப்போ 161 பார்த்தீங்கன்னா ஜென்ரல், இப்போ நான் 160 சொன்ன பர்சனை தவிர மற்றவங்க எல்லா விட்னஸுமே போலீஸ் சம்மன் அனுப்பிச்சு கால் பண்ணும்போது அவங்க ஸ்டேஷனுக்கு அவங்க சொல்கிற நாள் அந்த டைமிங், டேட் அண்ட் டைமில் அவங்க எந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்களோ அந்த ஸ்டேஷனில் ஆஜராகணும். அதே மாதிரி அவங்க கேட்குற எல்லா கொஷினுக்குமே ஃபேக்ட் என்னவோ அதை வந்து கம்ப்ளீட்டாக கிளியரான பதில் சொல்லணும். சில எக்ஸ்பெக்டட், தட் இஸ் வந்து எசம்ஷன் இருக்குது சில கொஷின்ஸ்க்கு, அந்த கொஷின்ஸை போலீஸ் வந்து கேட்க மாட்டாங்க. லைக் பீனல், ஃபோர் ஃபீச்சர், இந்த மாதிரி கேஸ் அகெயின்ஸ்ட் ஹிம், அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ண தேவையில்லை. பட் அவங்க கேட்குற மற்ற எல்லா கொஷினுக்குமே ஃபேக்ட் என்னவோ அதை வந்து கிளியராக வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ ஆஸ் பர் தி ரூல், அதாவது இந்த ஆன்சர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஈவன்
தட் இஸ் வந்து ஐஏ ஆக்ட்லேயுமே இது வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்லேயும். ஸோ ஒரு சாட்சி முன் வந்து சொல்லும்போது அது வந்து உண்மை சாட்சியாக இருக்கணும். பொய் சாட்சியாக சொன்னால் அது கண்டிப்பாக தண்டனை உண்டு. ஸோ அதுவும் வந்து டியூரிங் த ட்ரையல் டைமோ இல்லை போலீஸ் இன்வெஸ்டிகேஷனோ இல்லை கோர்ட்டோட ட்ரையல் டைமோ தெரிய வந்தால் அதுக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது வந்து 160ல் அண்ட் தென் 161 சப்செக்ஷன் 2லேயும் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் 161ல் மொத்தம் 3 சப்செக்ஷன். ஸோ ஒன்று வந்து பார்த்துருக்கோம், ஐஓ ஆஃபீஸர் யார் இன்சார்ஜோ சம்மன் அனுப்புவார். 160ல் அமிச்ச சம்மனுக்கு யார் வராங்களோ அவங்க வந்து ஃபேக்டை வந்து கிளியராக சொல்லணும் சப்செக்ஷன் 2ல். அண்ட் தென் சப்செக்ஷன் 3ல் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணுவார். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இது வந்து போலீஸ் ரெக்கார்டில் இருக்கும். ஸோ டியூரிங் த ஃபைனல் சார்ஜ் ஷீட் சப்மிட் பண்ணும்போது இந்த இன்வெஸ்டிகேஷன் கோர்ட்டில் வந்து ஒப்படைக்கப்படும். ஸோ கோர்ட்டில் டியூரிங் த ட்ரையல் அப்போ அதே விட்னஸை அவங்க ரீகால் பண்ணும்போது ஸோ இந்த விட்னஸை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் விட்னஸ் சொல்கிறக்கூடிய இன்ஃபர்மேஷன் கிளியர் அண்ட் ஃபேக்டை வந்து கரெக்டாக சொல்லணுன்றது 161ல் கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம பார்த்துருக்க இந்த 3 செக்ஷனுமே வந்து கோர்ட்டோட பவர் என்ன, இன்வெஸ்டிகேஷனை ஹோல்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் 160ல் யாருக்கு வந்து சம்மன் அனுப்பணும், யார் வந்து சம்மன் அனுப்பாமல் டைரெக்டாக போய் பார்க்கணும்னு பார்த்துருக்கோம். 161ல் என்னெல்லாம் வந்து விட்னஸ் ஆஃப்டர் த சம்மன் எங்கே வந்து அவர் ஆஜராகணும், என்னெல்லாம் சொல்லணும், அந்த ரெக்கார்டிங் விட்னஸோட ரெக்கார்டு எப்படி நடக்குது, ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்டிங் இந்த போலீஸ் ஸ்டேஷன். ஸோ இது 3மே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், எல்லாமே தெரிஞ்சிக்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எந்த டீட்டெயிலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறேன். அடுத்த சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.